தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் நம்ம கடவுளாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பெல் பட்டன் அமைக்குங்க. சரிங்க, இந்த கடவுள்னால் யாருங்க? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு சில பேருக்கு இந்த கடவுள் ஒரு சில மாதிரிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலருக்கு அம்மா அப்பா தான் கடவுள், ஒரு சிலருக்கு அவங்க செய்கிற தொழில் தான் கடவுள், ஒரு சிலருக்கு நம்பிக்கை தான் கடவுள், ஒரு சிலருக்கு அன்பு தான் கடவுள். இந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி கடவுள் வந்துட்டு டிஃப்ரென்ஸாக இருப்பாருங்க. சரி, நம்ம கடவுளை பற்றி ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். நம்ம கடவுள் தான் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்ம சின்ன வயசு எல்லாருமே கடவுள் மாதிரி விளையாடி இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து நம்ம பவருக்கு மாதிரி விளையாடி இருக்கலாம், சக்தி மாதிரி விளையாடி இருக்கலாம். இந்த மாதிரி புது புது பவர் வச்சு நம்ம விளையாடி இருப்போம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு கடவுள் பவர் கிடச்சா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ என்னோட ஆசைப்படி நான் கடவுள் தான் என்னென்ன பண்ண போகிறேன்ட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி நீங்கள் கடவுளாக இருந்தால் என்னென்ன பண்ண போகிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட், நான் கடவுளாக இருந்தால் இந்த பூமியில் பிறக்கிற எல்லா உயிருமே ஊனமில்லாத நல்ல பிறப்பை பிறக்கிறதுக்கு மரம் கொடுப்பேன். இது என்னோடய முதல் பாயிண்ட். சரி, என்னோடய ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்க்குறீங்களா? எல்லா அனிமல்ஸுக்குமே பேசுகிறதுக்கு பவர் கொடுப்பேன். ஸோ இனிமேல் நம்ம எந்த விலங்கையுமே வந்துட்டு கொடுமைப்படுத்த முடியாதுங்க. எல்லா விலங்கும் அவங்க கூட சண்டைக்கு வந்துடும். சாரி. அதுக்கப்புறம் சுயநலம் ஏற்றத்தால் இல்லாத மனித நேயத்தை உருவாக்கிடுவேங்க. இப்படி மனிதனையே உருவாக்குங்க அப்புறமும் தப்பு பண்ணுறவங்களுக்கு ஸ்பாட்லேயே பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருவேங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ஜென்ரேஷன் அவங்க பண்ணுற எல்லா தப்புக்கு ஏற்ற கருமாவை இந்த ஜென்ரேஷனே கணிச்சிட்டு போயிடணும். அடுத்து வர ஜென்ரேஷன் ஃப்ரெஷ்ஷாக உருவாக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான வரங்க, துன்பம் இல்லாத சாவுங்க. யாருமே கஷ்டத்தோடு சாகக்கூடாதுங்க. இந்த எல்லா வரத்தையும் விட இப்போ நான் சொன்ன போகிற வரம் தாங்க ரொம்ப ஸ்பெஷல். இந்த வரம் கடவுளுக்கே கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி மட்டும்தான். யோசித்து பாருங்கள், எத்தனை கடவுள் 2 பொண்டாட்டி வச்சு ஜாலியாக இருக்கிறாங்க. நான் கடவுள் ஆகிட்டால் அந்த மாதிரிலாம் பாசிபிள் இல்லைங்க. மேபி அதை மீறி எதாவது ட்ரை பண்ணாங்கன்னா ஸ்பாட்லேயே அவங்களுக்கும் டிஸ்கோல் தான். ஸோ இதெல்லாம் நான் கடவுளாக பண்ண போகிற வரங்கள். இதே மாதிரி நீங்கள் கடவுளானா என்னென்ன வரங்கள்லாம் கொடுப்பீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஸ்பெஷலாக என்னென்ன வீடியோ போடணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக அந்த வீடியோ நான் வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். தேங்க்யூ, பாய்.